விஷ்ணு மதியம் சாப்பிட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது 2 நபர்களை எதிரில் பார்க்குறான். அந்த 2 நபர்கள் பேசின விஷயம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர் ரொம்ப குறைவான தொகைக்கு தன் கண் பார்வை எவ்வளோ தூரம் படுதோ அவ்வளோ நிலமும் உனக்கு நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு தன் சேமித்து வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறான். பக்கத்து ஊருக்கு போய் அந்த பெரியவரை சந்திக்கிறான். அந்த பெரியவர் கண் பார்வை படுற அளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்ன விஷயத்த இவனுக்கு சொல்லாம இவங்கிட்ட வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன் கால் தடம் எங்கெல்லாம் படுதோ அந்த இடம்லாம் உனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, விடிய காலை இங்கிருந்து நீ புறப்படக்கூடியவன் பொழுது சாயத்துக்குள்ள திருப்பி நீ என் இடத்துல வந்துடணும். அப்படி வரும்பொழுது உன் கால் தடம் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடம்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் விடிய காலையில விஷ்ணு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ போறவன் ரொம்ப தூரம் போயிடுறான். அப்போ வானத்தை பார்க்குறான். வானத்தை பார்த்துன்னு சூரியன் தன் தலைக்கு மேல இருக்கு. ஆஹா, இது நேரம் 12 மணி இருக்கும் போல இருக்கே. இங்கிருந்து நாம திரும்பி வேகமா ஓட ஆரம்பிச்சா தானே பெரியவர்கிட்ட போக முடியும்னு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். வழியில ஒரு பள்ளத்துல தடுக்கி விழுந்து உடம்பெல்லாம் காயம் ஏற்படுது. அந்த காயத்தையும் பொருட்படுத்தாம எப்படியும் நம்ம பெரியவர் இடத்துல போய் சேரணும், அப்பதான் இந்த இடம்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி திருப்பி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ இப்படி வேகமா ஓடி ஓடி ரொம்ப தூரத்துல அந்த பெரியவர் நின்று இருக்கிறது இவனுடைய கண் பார்வைக்கு தெரியுது. ஆக பெரியவர் தான் கண் பார்வைக்கு தான் நமக்கு தெரிஞ்சுட்டாரு. நம்ம இன்னும் சில இடங்கள் எல்லாம் போயிட்டு நம்ம கால் தடம் பட்டுச்சுன்னா அந்த இடம்லாம் நமக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் நேரடி அந்த பெரியவர் இடத்துல போகாம சுத்தி சுத்தி போயிட்டு இப்போ சூரியன் முழுவதுமாக மறைய போகிறத தெரிஞ்சு இன்னும் வேகமா அந்த பெரியவர் இடத்துல ஓடுறதுக்காக போறான். கடைசியா அந்த பெரியவர் இடத்துல அவன் போய் சேர்றான். சேரும் பொழுது மூச்சு அதிகமாக வாங்கி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி சக்குன்னு கீழே விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுறான் விஷ்ணு. ஆக நண்பர்களே, இந்த கதையின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பேராசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான உரிய விலையை நாம கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் இந்த கதையின் மூலியமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.